ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஒரு கேரசல் எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் நார்மல் கேரசல் விட டிஃப்ரெண்டா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நான் அவுட்புட் வந்து காமிக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம டிராக் தான் பண்றேன். கர்சர் வச்சு டிராக் பண்ணும்போது இதுல வந்து நான் ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுல வேற எதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் இல்லை. ஸ்க்ரோல் எஃபெக்ட் மட்டும் தான் இதுல வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து நான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நீங்க வந்து உங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டெலிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம்ஸ்ல வந்து நான் இமேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பட் வந்து நான் எப்படின்னா ஃப்ரேம் செலெக்ஷனா இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஆர்எல்ஸ் நான் பண்ணியே காமிச்சிடறேன். அது வந்து சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ்ல வந்து ஃப்ரேம் வேணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, என்ன சைஸ் வேணுமோ. ஓகேங்களா? ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்சைட்ல வந்து இமேஜ் வேணா இமேஜ், உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அது எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் இமேஜ் தான் நான் வந்து ஃபில் பண்ண போறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணுமோ அவ்வளோ ஃப்ரேம்ஸையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? நான் வந்து இவ்வளோ ஃப்ரேம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல வந்து அன்ஸ்பிளாஷ் யூஸ் பண்ணி அந்த பிளக்இன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இமேஜஸ் வந்து நான் எடுத்துக்க போறேன். உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளா நான் எடுத்துக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். எல்லா ஃப்ரேம்ஸ்லயுமே உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல டெக்ஸ்ட்டை வந்து கார்ட் மாதிரி நம்ம பண்ணுவோம்ல, பாதி இமேஜ் தென் வந்துட்டு கீழே வந்து கண்டென்ட் இருக்கும். அந்த மாதிரி பண்றது அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் கண்டென்ட் எல்லாமே. இப்போதைக்கு நான் இந்த கேரசல் மட்டும் இது வந்து எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை டிஃப்ரெண்டா நீங்க ட்ரை பண்றது அப்படின்னாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஃப்ரேம் ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். சாரி, இங்க ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லா ஃப்ரேம்ஸுமே நீங்க பண்ணி வச்சிருக்க டிசைன் பண்ணிருக்க எல்லா ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரேம் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Alt+G. ஓகேங்களா? இதை வந்து நான் கொடுத்துட்றேன் ஃப்ரேம் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேமில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வரைக்கும் அந்த இதில் டிஸ்பிளே ஆகணுமோ அது வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இது வரைக்கும் டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிப் கண்டென்ட் வந்து கொடுத்துட்றேன். பேலன்ஸ் இருக்க கண்டென்ட் எல்லாமே ஹைட் ஆயிரும். இப்போ வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் ஃப்ரேம்குள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ சென்டர் அலைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வியூ ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இப்படி பண்றது அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி பண்ணாலும் சரி, இல்ல நான் பண்ண மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சிருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரேம்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஹரிசாண்டல் செட் பண்ணிக்கலாம். ப்ரோட்டோடைப் குள்ள போனீங்க அப்படின்னா நோ ஸ்க்ரோலிங் இருக்கும். அதுல வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் வந்து கொடுத்துக்கோங்க. தென் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓவல் எடுக்க போறோம். சர்க்கிள் ஷேப் வந்து நீங்க எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இதுல ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே சர்க்கிள் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பாட்டம்லேயே கொண்டு வரணும். இப்போ பாருங்க, நம்ம சர்க்கிள் வச்ச ஷேப்பே வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் ட்ரிக் தான். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு சர்க்கிள்குள்ள வந்து இந்த எஃபெக்ட் எல்லாமே ஸ்க்ரோல் ஆன மாரி ஒரு ஃபீல் இருக்கும். லிட்டில் பிட் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. நம்ம லேண்டிங் பேஜஸ் அந்த மாரி, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் செக்ஷன் இந்த மாரி இடத்துல நம்ம ப்ராஜெக்ட்ட ஷோ பண்றதுக்கு, இந்த பிளேஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃப்ரேம் தான். ஒரு ஃப்ரேம் நம்ம வச்சு இமேஜோ, கார்டோ பண்ணிக்க போறோம். தென் ஆல் ஓவரா ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்க போறோம். தென் வந்து ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங் குடுக்க போறோம். அவ்வளோதான். இந்த எஃபெக்ட்டுக்கு வர காரணம் வந்து இந்த சர்க்கிள் ஷேப் தான். ஓகேங்களா? இந்த எலிப்ஸ் ஷேப் தான் வந்து நம்மளுக்கு குடுக்குறது. ஸோ, இப்படியே நீங்க இந்த ஐடியா வச்சு நீங்க வேற எந்த மாரி ட்ரை பண்றது அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அது உங்களோட விஷ். ஆ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்பன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆர் எல்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீடியோவா நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.